மீனராசிக்கு மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடம் பிறப்பது எப்படி என்று கேட்டால் நல்ல ஒரு ஆதாயம். ராசியில சுக்கிர உச்சம், 2ஆம் இடத்துல சூரியன் உச்சம், 5ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம், இப்படி பல கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தையும் லாபத்தையும் வாரி வாரி வழங்குகிறது. ஏன்னா உங்க ராசி அதிபதியும் 3ஆம் இடத்துக்கு அதிபதியுமான சுக்கிரனும் குரு பரிவர்த்தனை யோகம். அதே போல உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் நீச்சம் பெற்று அங்கு சுக்கிரன் சேர்ந்திருப்பதால் நீச்சபங்க ராஜயோகம் அமைகிறது. இப்படி குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம், அது உச்சம், நீச்சபங்க ராஜயோகம், புதன் நீச்சம், சுக்கிர உச்சம், செவ்வாய் நீச்சம், இப்படி பல யோகங்களை உங்களுக்கு வாரி வாரி வாழ்கிறது. முதலிலே உங்கள் உடல் ஆரோக்கியம் மேன்மையிடும். ஒரு பக்கம் ஏழரை சனி இருந்தாலும் கூட நல்ல ஒரு ஆதாயத்தையும் லாபத்தையும் தொழில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமும், நீங்கள் புதிய வாகனம் வாங்க போகிறீர்கள், நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும். இறைவன் அருளாலும் மீன ராசிக்கு குரு பகவானும் சுக்கிரன் பரிவர்த்தனைப்பட்டால் பொன் பொருள் சேரப்போகிறது. வீட்டுக்கு ஆடம்ப பொருள் வாங்க போகிறீர்கள். செவ்வாய் நீச்சம் பெற்று 5ஆம் இடத்தில் இருந்தால் சொத்து வாங்குற ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தும். அதே சமயம் உங்கள் ராசிக்கு 7.5 சனி நடப்பதால் பொங்கு சனியாக இருந்தால் அவர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான சொத்து அல்லது ஒரு பைனான்ஸ் மூலமாக நல்ல ஒரு புகழ் கிடைக்கின்ற ஒரு காலம் வரும். அரசாங்கத்திலும் அரசியல் ஒரு நல்ல ஒரு பதவி கிடைக்க போகிற காலம் வந்து வெளிநாட்டில் சென்று சம்பாதிக்க வேண்டிய திட்டமிட்டவர் இது நல்ல ஒரு காலம். இப்போது மொத்தமே சேர்ந்து மீனராசிக்கு நீச்சபங்க சுக்கிர குரு பரிவர்த்தனை யோகம் அமைப்பது நல்ல ஒரு ஆதாயத்தையும் யோகத்தையும் வாரி வாரி வழங்குகிறது. அன்பர்களே, மீனராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஆண்டாக இந்த விஸ்வாவசு அமைகிறது. விஸ்வாவசு ஆண்டுக்கு இந்த